எம்எல்ஏவா உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வருது? எங்களுக்கு மொத 50,000 இருந்தது. இப்போ 1,05,000 வருது. அவ்வளோதானா? ஆமா. வெளியிலலாம் நெறைய பேசிக்கிறாங்க. இல்ல ஆக்சுவலா வந்து சம்பளம் வந்து கம்மியா இருந்தாலும் படி கிடிலாம் போட்டு 1,05,000 வரும். ஓகே. பட் நான் எப்பவுமே சம்பளம் வந்து ஏதாவது ஒரு சரி, அ அது எங்களுக்கு தெரியல. அந்த படி, ஸ்பிளிட் அப்லாம் என்னென்ன வரும்னு சொன்னீங்கன்னா, மக்களுக்கு இல்ல கொஞ்சம் அது பயணப்படின்னு இருக்கும். பயணப்படி அலவன்ஸ் போயிட்டு வர அலவன்ஸ் செலவு. சட்டமன்றத்துக்கு கூட ஒரு நாள் அட்டெண்ட் பண்ணா ரூ. 500 அந்த ஓ! மாரி இருக்கும். அந்த மாரி படியெல்லாம் சேரும்போது ஒரு இப்போ 1,05,000 வரும். நீங்களும் கவர்ன்மெண்ட் ஸ்டாஃப் மாதிரி தான் அந்த கவர்மெண்ட் சம்பளம். ஸ்டாஃப் தான். அதுல சந்தேகம் இல்லையா? சரி, புரியாது. இப்போ நீங்க வந்து சட்டமன்றத்துக்கு வந்து இன்னைக்கு போகல. லீவ் லெட்டர் ஏதாவது நீங்க தரணுமா? ஆப்சென்ட் ஆகுறீங்க. இன்னைக்கு வர முடியலன்னா, யார்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுவீங்க? எங்க கொறடாட்ட இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே. இல்ல சிஎம்பிஏட்ட இன்ஃபார்ம் பண்ணுவோம். இன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க. ம். முன்னாடியே வர முடியல. அப்ப ஆமா. அன்னைக்கான ரூ. 500 உங்களுக்கு கட் ஆயிருமா? ஆட்டோமேட்டிக்கா அதுல வருகை பதில்ல கையெழுத்து இருக்காதுல்ல. கையெழுத்து இருக்காது. அதனால சரி, இப்போ சட்டமன்றத்துல போறாங்க. நாங்க மேக்ஸிமம் போயிருவோம். அ போகாம இருக்க மாட்டோம். ரொம்ப உடம்பு ஏதாவது சரியில்ல அந்த எதா மாரி இருந்தாலுமே பண்ணிடுவீங்க. போயிருவோம். இங்க இருந்தா கேட்பாங்கல்ல, சட்டமன்றம் கொடுக்குறதுக்கு இவரு எதுக்கு இங்க இருக்காருன்னு கேட்பாங்கல்ல. என்ன அதனால போயிருவோம். மனுஷன்யா! அதனால போயிருவோம் நாங்க. ஆப்சென்ட் ஆப்சென்ட் ஆக 100% மாட்டீங்க. இருக்காது. ஏன்னா மக்கள் வந்து உங்கள வந்து பிரதிநிதியா அனுப்பியிருக்காங்க. ஆமா, இங்க நம்மள அங்க சட்டமன்றம் கூப்பிட்டு இங்க பார்த்தாங்கன்னா, அவங்க மைண்ட் என்ன ஆகும்? எம்எல்ஏ இங்க இருக்காரு, அங்க சட்டமன்றம் டிவில கொடுக்குறாருல்ல. வரலையா அப்படின்னு. அங்க பார்ப்பாங்கல்ல. டிவில இருக்காரா? அதான் இங்கன்னு லைவ் பார்ப்பாங்கல்ல. டெலிகாஸ்ட் வருதுல்ல சார். அதனால சட்டமன்ற கூட எந்த ஒரு வேலை இருந்தாலும் அந்த அட்டெண்ட் பண்ணிருவோம். சரி சார். சட்டமன்றத்துல காலையில எத்தன மணிக்கு உள்ள போணும்? 9:30 மணிக்கு. வெளிய வர்றது? அது 4 மணியாவும், 3 மணியாவும் அது அந்த விவாதத்த பொறுத்து இருக்கு. ஏன் இதெல்லாம் நான் கேட்கிறேன்னா, டிவில தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எம்எல்ஏ சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கினா எக்ஸ்பீரியன்ஸ் கிட்ட. விவாதத்த பொறுத்து இருக்குது. ஓகே, சில ஓகே. பேர் வெளிய எதிர்க்கட்சிக்காரங்க வெளிநடப்பு பண்ணிட்டாங்கன்னா, சீக்கிரம் முடிஞ்சிரும். சில பேர் வெளிநடப்பு செய்யலன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா அவங்க அதுதான் நாங்க 4 ரெகுலரா பேர் பேசுவோம். நடக்குமே. அவங்க 2 பேர் பேசுறதுல அந்த மாரி அப்படி போய்க்கும். லஞ்ச் எல்லாம் அங்கேயே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இவங்க குடுப்பாங்க.